தேர்தல் வந்தாலே போதும், அங்க இங்கன்னு எல்லா சேனல்லையும் கருத்து கணிப்புங்கிற பேர்ல ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுவாங்க. ஆனா இது நிஜமாவே மக்களோட கருத்தா, இல்ல மக்களோட மனநிலையை மாத்த அவங்க போடுற திட்டமா? இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில உண்மைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் பல கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மீடியாக்கள் பண்ற சர்வேல வெறும் 2000 இல்ல 5000 பேர்கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தெருவில் இருக்கிற 4 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுதான் மொத்த தமிழ்நாட்டோட முடிவுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் இவங்க பண்ற முதல் தந்திரம். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு இவங்க நேரடியா கேட்க மாட்டாங்க. இந்த திட்டத்துல உங்களுக்கு லாபம் இருக்கா அப்படின்னு ஒரு பக்கசார்பா கேள்விகளை கேட்டு அதுல வர்ற பதில தங்களுக்கு சாதகமா மாத்திப்பாங்க. கேள்வியிலேயே பதிலையும் ஒளிச்சு வச்சு கேட்கறது தான் இவங்களோட பாணி. ஏன் இவங்க பொய்யான கணக்குகளை காட்டணும்? அதுக்கு பேரு பேண்ட்வேகன் எஃபெக்ட். அதாவது ஒரு கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொன்னா நடுநிலையோடு இருக்கிற மக்கள் சரி ஜெயிக்கிற கட்சிக்கு நம்ம ஓட்டை போடுவோம்னு நினைப்பாங்க. நம்மளோட ஓட்டை நம்ம விருப்பப்படி போட விடாம அவங்களுக்கு சாதகமான கட்சி பக்கம் திருப்ப வைக்கிறது தான் இந்த பெய்டு கருத்து கணிப்புகளோட நோக்கம். மக்களே, ஜனநாயகத்துல நம்ம ஓட்டு தான் அதிகாரம். டிவியில வர்ற கலர் கிராபிக்ஸையும் காசு வாங்கிட்டு போடுற கருத்து கணிப்புகளையும் பார்த்து குழம்பாதீங்க. உங்க எதிர்காலத்தை யோசிச்சு மட்டும் ஓட்டு போடுங்க. கருத்து கணிப்புகளை தூக்கி எறிவோம், நிஜமான மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.